பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைவேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. புதிய நாள், புதிய துவக்கம், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய இரக்கங்கள், புதிய ஆலோசனைகள், புதிய உதவிகள், புதிய நன்மைகளால் நம்மை நிரப்புகிற கர்த்தர் நம்முடைய நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. சோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே தேவையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே தேவையா. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. உடைய சமூகத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து நாமத்தை மயப்படுத்த நீங்கள் தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து கேட்க போகிற பாடல்கள், கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலேயும் உடைய ஆளுகை இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2008 வருஷத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சிங்காசன வாழ்வு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அநேகருக்கு அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த வார்த்தைகளை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று இந்த நாளில் மறுபடியும் ஒளிபரப்ப இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18 இருந்து நான் வாசிக்கிறேன். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின் வளைவாக இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கைச்சாய்மான்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கைச்சாய்மான்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் இருந்தது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. இப்போ சிங்காசனத்தினுடைய அமைப்பையும் அந்த சிங்காசனத்தை காரியத்தை பார்க்கிறோம். ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்திற்கு முதல்ல சொல்கிறேன் கைச்சாய்மானங்கள் இருந்தன. இப்ப எல்லாரும் இந்த போட்டோ கவனிங்க. சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துல உட்காரும் பொழுது 2 பக்கமும் கை வைக்கக்கூடிய அந்த கைச்சாய்மானங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு சிங்காசனத்துல நீ உட்காரும் பொழுது, இப்ப நான் குறிப்புல தான் நான் வருகிறேன், உன்னுடைய கைகளுக்கு ஓய்வு கிடைக்கும். அந்த சிங்காசனத்துல நீங்க அமர்ந்துட்டீங்கன்னா அந்த கை அப்படி அந்த கையை அப்படி வச்சுட்டு அந்த கைக்கு ஒரு ஓய்வு. சிங்காசனத்துல யார் உட்காரலையோ கைக்கு ஓய்வு கிடையாது. ஆனா சிங்காசனத்துல யார் உட்கார்றாங்களோ அவர்களுடைய கைகளுக்கு கர்த்தர் ஓய்வு தருகிறார். அருமையான தேவனுடைய கைகளுடைய ஓய்வு என்ன அப்படின்னா, நீ கைகளினால் படுகிற பிரயாசத்தை நீ சாப்பிடுகிறாய் என்றால் உன் கைகளுக்கு கர்த்தர் ஓய்வு கொடுக்கிறார். அதனால் அந்த கைக்கு
ஓய்வு. ஆனா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடல அப்படின்னா அந்த சிங்காசனத்துல உட்கார்ல உன் கைக்கு ஓய்வு வரல. ஸ்தோத்திரம். உன் கைக்கு ஓய்வு கொடுக்கத்தான் இயேசுவின் கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது. உன் கைகளுக்கு ஓய்வு கொடுக்கிறதுக்கு தான் அவருடைய ஸ்தோத்திரிக்கிறோம் கைகளிலே அவர் காயம் ஏற்றார். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ உன்னுடைய கைகளை அவர் ஓய்வு கொடுக்கிறார். அந்த கைகளுக்கு ஓய்வு என்ன? அந்த கையை ஆண்டவர் சுத்தப்படுத்துவார். அந்த கையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அந்த கைகளின் சம்பாத்தியத்தை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். அந்த கையில நீ யார் தலையில கை வச்சு ஜெபிச்சாலும் அவங்க விடுதலை அடைவாங்க. அந்த கையில ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது விரல்களினாலே பிசாசுகளை துரத்தினார்னு இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அந்த கையை, அந்த ஓய்வு அர்த்தம், அந்த கையை நீங்க அந்த தேவ பிள்ளைகள் மேல வச்சா போதும். நீங்க அந்த கையில வச்சு இயேசு என்ற நாமத்தை ஒரு முறை சொன்னா போதும். You just use the Jesus name very simply. சும்மா நீங்க just அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணி உள்ளத்துல இயேசுவை கனம் பண்ணி ஒருத்தவங்க மேல கையை வச்சு இயேசுவேன்னு சொல்லுங்க. சிங்காசனத்தில் அமர்ந்துட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு கையெழுத்துங்க. அந்த நாமம் அந்த காரியத்தை செய்யாமல் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு என் கைகளை ஒருவர் மேல் நீட்டி உள்ளத்துல இயேசுவை கனம் பண்ணி வாயினால் ஒருமுறை இயேசு என்ற நாமத்தை நான் சொன்னால் அந்த நாமம் தான் செய்ய இருக்கிற ஒன்றை செய்யாமல் திரும்பாது. அந்த நாமம் வல்லமையான ஊழியத்துல பார்க்கிறது என்னன்னா, நான் சிங்காசனத்துல அமராம இந்த சத்தியாக செட்டாங்க அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு தான் நான் சொன்னாதான் இதெல்லாம் பலிக்கும். அடிமைக்கு இந்த வார்த்தை பலிக்காது. நான் சொல்றேன், அந்த லெவலுக்கு நீங்க வளரணும். அந்த லெவலை உங்களுக்கு கொடுக்கிறது தான் இயேசு உங்களை இந்த அனுபவத்துக்கு வரல. இந்த அனுபவத்தை சிந்திக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். தேவன் இந்த அனுபவத்தை நமக்கு தருவாராக. உங்கள் கைகளுக்கு ஓய்வு, கைகளுக்கு தேவன் ஓய்வு கொடுப்பார். இதுவரைக்கும் இந்த கைகளினாலே நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பலனை கற்று தருவார். அதை உங்கள் கண்ணை காணும். சிங்காசன வாழ்வு உள்ளவர்களுக்கு கைகளுக்கு ஓய்வு. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லி கைகளுக்கு ஓய்வு. நான் சொல்றதெல்லாம் தீர்க்கதரிசனமா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க விசுவாசமா அக்செப்ட் பண்ணா, ஏற்றுக்கொண்டால் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சிங்காசனத்துல தலை சாய்மானம். அந்த சிங்காசனத்தை பாருங்க, அந்த சிங்காசனம் உட்காரும் போது அந்த தலைக்கு ஒரு சாய்வு இருக்கு. அங்கே எழுதப்பட்டிருக்கிற சிங்காசனம் வாசம் போது தலை பின் கை வளைவாய் இருந்தது. அப்ப சாலமோன் அதுல உட்காரும் போது அந்த தலையை சாய்த்து அப்படி உட்கார்ற தலைக்கு ஓய்வு. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, தலைக்கு ஓய்வே இல்லை, குழப்பம். என்ன பண்றது? என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போறேன்? எதிர்காலம் என்னவா இருக்கும்? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏசாயாவுல ஒரு அருமையான வசனம் இருக்குது. நீ திரளான யோசனைகளால் நீ மெலிந்து போனாய். நீ திரளான யோசனைகள் நிமித்தம் நீ இழைத்து போனாய். பாத்தீங்கன்னா, நான் மெலிந்து போறதுக்கு விட கர்த்தர் பார்க்கிறேன். சும்மா இல்ல இயேசு, நான் யோசிக்கிறதும் அவர் பார்க்கிறாரு, நான் மெலிந்து போகிறதையும் பார்க்கிறாரு. எவ்வளவு அன்புள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார் பாருங்க. நீ மெலிந்து போனாய். அப்ப நிறைய பேருடைய அந்த அந்த மைண்டுக்கு தலைக்கு ஓய்வே இல்லை. சிந்தனை 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 சிந்தனை, அதை பத்தி சிந்தனை, இதை பத்தி சிந்தனை, என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன். ஆனா சிங்காசனத்தை உட்கார்ந்தவங்களுக்கு அதிலையும் விடுதலை. ஆமென். இதனையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராக. பழைய காரியங்களை நினைச்சு, பழைய காரியங்களை யோசிச்சு
நான் என்ன பண்ண போறேன் அதெல்லாம் மறந்துருங்க. நம்மை உருவாக்கினவருடைய கையில இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர்கிட்ட உங்களுடைய வழிகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சைலண்டா இருங்க. காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையில இருக்கிறபடியா அவர் உங்களுக்கு நம்முடைய பார்வைக்கு நலமானபடி உங்களுக்கு செய்வார். என்ன சொல்றேன், நீங்க மாறுங்கன்னு சொல்றேன். நீ போட்டு கிண்டிக்கிறதால சோதரிக்கிறோம். ஆண்டவர் உடைய தலைகளுக்கு அவர் ஓய்வு தருகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இப்போ இந்த சிங்காசனத்துக்கு டக்குன்னு போயிட முடியாது. அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருக்கிறது. 6 படிகளுக்கு டாப்ல தான் சிங்காசனம் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை அந்த சிங்காசன வாழ்வுக்கு போனா அவர்கள் ஒவ்வொரு படிக்கட்டாக அவர்கள் தாண்டி தான் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும். ஒரு படிக்கட்டுல கால வச்சுட்டு தபார்னு 6வது படிக்கட்டுல இருக்கிற சிங்காசனத்தை உட்கார முடியாது. அப்படிலாம் செய்ய முடியாது. நீங்க ஒவ்வொரு படிக்கட்டா நடந்தாதான் அந்த சிங்காசனத்தை போய் நீங்க ரீச் பண்ண முடியும். பொறுமையா கேளுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சிங்காசனத்துல நீங்க ஏறணும்னு முற்பட்டா இந்த பக்கமும் ஒரு சிங்கம், இந்த பக்கமும் ஒரு சிங்கம். ஒவ்வொரு படிக்கட்டுல வலதுபுறத்தில் ஒரு சிங்கம், இடதுபுறத்தில் ஒரு சிங்கம். 2வது படிக்கட்டுல வலதுபுறத்தில் ஒரு சிங்கம், இடதுபுறத்தில் ஒரு சிங்கம். 3வது படிக்கட்டுல வலதுபுறத்தில் ஒரு சிங்கம், இடதுபுறத்தில் ஒரு சிங்கம். படிக்கட்டினுடைய ஒரு ஓரத்தில் 6 சிங்கமும் அதுக்கு அடுத்த மறுபுறத்தில் 6 சிங்கமும் அந்த படிக்கட்டுகளில் மொத்தம் 12 சிங்கங்கள் இருக்கிறது. ஆனா இந்த சிங்கம் அவ்வளவு எளிதாக அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போக விடாது. கவனிங்க, சிங்காசனம் ஆனா தடை சிங்கம். நம்ம டக்குன்னு போக முடியாது. சிங்கங்களை ஜெயித்து தான் நம்ம போக முடியும். சிங்கங்களை கட்டி தான் போக முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பாருங்க. சிங்காசன தண்டையில் அந்த 2 கை சாயமானங்கள் அருகே 2 பெரிய சிங்கங்கள் நின்றது. இது 6 சிங்கத்துக்கு கணக்க வராது. இது எக்ஸ்ட்ரா 2 சிங்கம். அப்போ ஒரு சிங்காசனத்துல நீ அமரன விசுவாசிகள் தாராளமாக கவனிங்க. ஒரு சிங்காசனத்துல அந்த கையை வைக்கும் போது கூட நீ சிங்கத்து மேலதான் கை வச்சுட்டு தான் உட்கார்ற. சிங்காசனத்துல சிங்காசனம் ரொம்ப மகிமையானது. ஆனா அந்த சிங்காசனத்தில் நீ உட்கார்ந்தாலும் நீ அந்த கை வைக்கிற இடத்துல சிங்கம் இருக்கு. அப்போ அந்த சிங்காசனத்தில் நீ போனா அந்த சிங்கத்தை அடக்குகிற பலத்தோடு தான் நீ அதை உட்கார முடியும். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற விளையாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்றேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. சாதாரணமான காரியம் இல்ல. ஆனா கர்த்தர் கண்டிப்பா தருவாரு. தேவ பக்திக்கு ஏதோ முயற்சி பண்ணுகிற ஒவ்வொருவரும் சிங்காசனத்தை சுமந்திருப்பார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சிங்காசன வாழ்க்கையை ரீச் பண்ணணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்ப இந்த சிங்காசன வாழ்வுக்குள்ள போகும்போது நிறைய சிங்கங்கள் வருகிறது. இப்ப இந்த சிங்கம் என்ன அப்படின்னு சொல்லப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில கணக்கு இருக்கு. என் 15 வருஷம் ஊழிய அனுபவத்துல நான் ஒரு ஊழியக்கார குடும்பத்துல பிறந்தேன். ஊழியர்களோடு பழகி இருக்கிறேன். ஊழியர்களோடு பேசியிருக்கிறேன். முதிர்ந்தவர்களோடு பேசியிருக்கிறேன். என் புத்திய யாராவது நல்ல ஒரு வளர்ந்த ஆள், எல்லாருக்கும் நான் வளர்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். யார்கிட்ட சரக்கு இருக்கும், யார் வசனத்துல நல்ல ஆழமா நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போதே எனக்கு தெரியும். அந்த ஊழியக்காரரை உட்காந்து மணிக்கணக்காக நான் பேசியிருக்கேன். உன்னுடைய ஊழியத்தின் அனுபவம் என்ன, பாஸ்டர் இதுக்கு என்ன காரணம், இப்படின்னா என்ன. ஒரு பாஸ்டர் உண்டு, அவர் ஆவிக்குரிய கணக்குன்னு சில கணக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கு ஆங்கிலத்துல ஸ்பிரிச்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் என்று பேர். இப்படின்னா இப்படிதான், இப்படின்னா இப்படி வரும், இப்படி நடந்தா அப்படி வரும், நீ அப்படி போனா இது இப்படி வரும், நீ இப்படி செஞ்சா இது மாறும், இந்த மாதிரி நடந்தா அது மாறும், இதுதான் இதுதான் ஆவிக்குரிய கணக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாது. பிரச்சனை வரும், ஆனா எதனால வந்ததே நமக்கு தெரியாது. போட்டு வளர்ப்பிட்டு இருக்கோம். சிங்காசன வாழ்க்கை போக முடியாது. ஏதோ ஒரு சிங்கம் நம்முடைய வாழ்க்கை வந்திருக்கும். ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் எதுன்னு
பாட்டு பாடுங்க ஹalleluyaன்னு போயிடுறோம். வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். சிங்காசன வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய சபையில் இருக்கிற சின்னவங்களது பெரியவங்க வரைக்கும் சிங்காசனத்தை அமர்ந்து போதும். ஒரு ஸ்பிரிச்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் நான் சொல்லி தரப்பேன். இதுதான் சில வேளை நான் செய்தி சொல்லும் போது உங்களுக்கு விளங்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றது உங்களுக்கு விளங்காது, போக போக உங்களுக்கு விளங்கும். சில நேரங்களிலே இப்ப நான் சொல்ல போற சத்தியம் இன்னைக்கே கூட உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். ஆனா அவைகளை நீங்க ஆராய்ந்து. இன்னொன்னு சொல்ல போறேன், இன்றைக்கு ஃபுல்லா நான் சொல்ற செய்தியை நல்லா மனசுல பதிச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன பிள்ளைய போல எதெல்லாம் உங்களை கர்த்தர் உங்களை டச் பண்றாரோ, எதுல தவறுன்னு நீ உணர்றீங்களோ, ப்ளீஸ் தயவுசே சொல்ல மனசார ஒப்பு கொடுத்து, ஆமா இந்த விஷயம் எனக்குள்ள இருக்கு, இந்த காரியம் எனக்குள்ள. மனதை பாடுவீங்க, ஆராதனை பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஜபத்தை கூட கேட்கலாம். சிங்காசன வாழ்க்கை வேற, அது உன்னதமான வாழ்க்கை. இன்னும் அந்த ரீச்சுக்கு நம்ம போல. நீங்க அந்த இதுக்கு வரணும்னு சொல்றேன். நீங்க எவ்வளோ காரியங்களை முன்னேறி இருக்கீங்க. ஆனா சிங்காசன வாழ்க்கையை எற்ற அளவுக்கு நீங்க இன்னும் முன்னேறலன்னு சொல்றேன். அந்த ஒரு எழுப்புதலை நம்முடைய திருச்சபை முழுவதும் எங்கும் கர்த்தர் ஊற்றுவாராக. கவனிங்க, வெளி பிரச்சனைக்கு காரணமான உள் பிரச்சனை. ஒரு வேறு வார்த்தையில சொல்றவர், ஒரு மோட்டார் பைக் எடுத்துங்க, ஒரு பெரிய பெரிய மிஷின்களை எடுத்துங்க, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பெரிய பெரிய சக்கரம் இருக்கும். ஆனா அந்த பெரிய சக்கரம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த பெரிய சக்கரத்தையே சுத்துற சின்ன வீல், இன்னர் வீல், அது உள்ளுக்குள்ள இருக்கும். அது பல்லு தேடிச்சுன்னா பெரிய சக்கரம் ஓட. நம்முடைய வாழ்க்கைங்கிற பெரிய சக்கரத்துல நிறைய டேமேஜ். அந்த வாழ்க்கைங்கிற பெரிய சக்கரத்துல வியாதி, அந்த வாழ்க்கைங்கிற பெரிய சக்கரத்துல தோல்வி, அந்த வாழ்க்கைங்கிற பெரிய சக்கரத்துல சாபம், அந்த வாழ்க்கைங்கிற பெரிய சக்கரத்துல எதை செஞ்சாலும் விளங்கவே மாட்டேங்குது. அந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய சக்கரத்துல எதை பண்ணாலும் ஒரு முன்னேற்றமே இல்லை. அந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய சக்கரத்துல ஒரு சொல்ல தகுந்த ஜெயமே இல்லை. அந்த பெரிய வாழ்க்கைங்கிற சக்கரத்துல நான் ஒரு வெற்றி அடையாளமா இருக்கிறேன், கீழே கீழே விழுந்து போறவனா இருக்கிறேன். என்னுடைய வெளி சக்கரம் ரொம்ப டேமேஜா இருக்கு. அதற்கு காரணம் உள் பிரச்சனை. ஆனால் தெரியாது. அந்த வெளி டேமேஜ், பெரிய சக்கரம் ஓடாது. அந்த டேமேஜ் வெளியே அல்ல, உள்ளே. இன்று அந்த வெளி பிரச்சனைக்கு காரணமான உள் பிரச்சனையை கர்த்தர் இந்த நாளில் நம்மை விட்டு அவருடைய கிருபையினால் எடுத்துக் கொண்டார். இருக்கிற ப்ராப்ளம், அதுல இருக்கிற வறுமை, வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், ஸ்ட்ரகிள், சண்டை, யுத்தம், பிரச்சனை, இப்படியே போராடி இருக்கிறோம். இன்னும் சிங்காசனத்துக்கு போல அந்த சிங்கங்களை மேற்கொண்டு கடந்து செல்ல தேவன் உதவி செய்வாராக. மாஸ்டர், இந்த சிங்காசன வாழ்க்கைக்கு போன நேரத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு இப்ப சிங்கத்தை டச் பண்ணிட்டு போறீங்க, இந்த சிங்காசனமே எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லாதீங்க. சிங்கத்தை கழித்த சிம்சோன் அல்ல, சிங்கத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிற முடியும். அந்த சிங்கங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். சிங்கங்களை இரண்டாம் பிரித்து போட்ட தாவீது அல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசு இந்த காலவேளையில் உங்களோடு கூட இருப்பதினால் அந்த சிங்கங்களை ஜெயித்து அந்த சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.
தாவீது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா கண்ண சொல்லுங்க. சிங்கத்தை கிழித்த தாவீது அல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறபடியால் இந்த சிங்கங்களை ஜெயித்து அந்த சிங்காசனத்தில் உட்காருவதற்கு இயேசு எனக்கு உதவி செய்தார். இப்போ உங்களுடைய மனசை தயார்படுத்துறேன். நீங்க ஒரு பிராட் மைண்டான செய்தியை கேட்கணும். அதான் அப்படித்தானா அப்படி கேட்காதீங்க. பெராயா பட்டணத்தார் தேவ வசனத்தை வாஞ்சியா ஏற்றுக்கொண்டாராம். அப்பா தான் உங்களுக்கு கிரியை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் அந்த சிங்கங்களை ஜெயித்து இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார். முதல் சிங்கம் வம்சாவழி பாதிப்பு என்ற சிங்கம். வம்சாவழி பாதிப்பு என்ற சிங்கம், ஜெனரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாரும் கவனிங்க. இந்த சிங்காசன வாழ்க்கையை நம்ம ரீச் பண்ணாம இருக்கு. நான் சொல்ற குறிப்பு, ஒருத்தவங்களுக்கு தொடும், இன்னொருத்தவங்க அதுல இல்லாம இருக்கலாம். நான் சொல்ற குறிப்பை நான் செய்தி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குறிப்புக்குள்ள நீங்க போங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து செய்தி கேளுங்க. ஜெனரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ், வம்சாவளி பாதிப்பு என்ற சிங்கம். உங்க வாழ்க்கையில வியாதி, வறுமை, விபத்து, குழந்தை இல்லாதது, பலனை இழத்தல், விடுதலை இல்லாதது, சரும நோய், மனநோய், பிசாசி போராட்டம், கணவனுக்கு மனைவிக்கு அடிக்கடி சண்டை, பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லாதது, அதிகமா உணர்ச்சி வசப்படுதல், அதிகமா தளர்ச்சி ஆகுதல், ஆக்சிடென்ட், அடிக்கடி ரத்தத்தை பார்க்கிறது, அடிக்கடி ரத்த காயம். உங்களை பயமுறுத்தல, அனலைஸ் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறதுன்னு வச்சுங்களேன். அந்த தவறு, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க தவறு செய்யாம இருக்கலாம். ஆனால் உங்கள் வம்சாவழியின் மூலமாக ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரு ஆண்டவர் சொன்னாரு, என்னிலே நீ அன்பு கூர்ந்த 1000 தலைமுறை மட்டும் நான் உனக்கு என்ன செய்வேன். சத்தமா சொல்லுங்க. அப்ப ஒரு ஆள் நல்லா இருந்தா அந்த தலைமுறையே கத்தனை செய்யறாரு. அப்ப ஒரு ஆள் நல்லா இருந்தா சொல்லுங்க, ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஒரு ஆள் நல்லா இருந்தா அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை போகுது. அப்போ ஒரு ஆள் கெட்டாளா இருந்தா அதுவும் எப்படிதான் போகும். சத்தமா சொல்லுங்க சார், சிந்திக்கணும். இப்போ உங்களுடைய வம்சாவழியில இப்படி சொல்றேன், உங்க வம்சாவழியில இப்போ தாத்தா தாத்தனுக்கு தாத்தா தாத்தனுக்கு கூட்டம் கூட்டனுக்கு கூட்டம் பார்ப்போம். அதுல யாரோ ஒருவர் பரிசுத்தவனா இருந்திருக்கலாம், யாரோ ஒருவர் ஜெபிக்கிறவா இருந்திருந்தா அந்த வம்சத்துல வரவங்களுக்கு இயேசுவை தானாவே பிடிக்கும், யாரும் சொல்லாமலே பிடிக்கும். உதாரணமா நிறைய விஷயம் இருக்கு. போன வாரத்தில் அந்த சபையில் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, யாருமே சொல்லல, ஆனா இயேசுனை எனக்கு பிடிச்சதுன்னாங்க. நீங்க சொன்ன சாட்சி எல்லாம் கேட்டீங்க, சபையில் எல்லாம் கேட்டீங்களா? அதுதான் கவனிக்க போல 1000 இதெல்லாம் கணக்கு வச்சு தான் அவங்க பேசுறேன். சிஸ்டர் என்ன சொன்னாங்க, ஏழைதான் அந்த பணமா, எனக்கு இயேசு பத்தி யாருமே சொல்லல, சுவிசேஷத்தை பத்தியே தெரியாது, ஆனா இயேசுன்னு சொல்லும் போதே எனக்கு ஆசை வருதுன்னு சொன்னாங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா, அவங்க வம்சாவளியில யாரோ ஒரு பக்தி உள்ள வந்திருப்பாங்க, அது அவங்கள பாதிக்கும். சிலவங்க அவங்களே ஜபக்கூட்டத்துக்கு போவாங்க, கட்சி கை ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ கை தட்டி பாட்டு போடுவாங்க. எங்க அம்மா கூட மொத்தமெல்லாம் கோயிலுக்கே போனாங்க, மொத்தமெல்லாம் கோயிலுக்கு போனாங்க. அந்த பாடுற பாட்டு பூச்சி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க. காரணம் வம்சாவளியில ஏதோ ஒரு டச் இருந்திருக்கும். அதனால கவனிக்கும். சிலவங்களுக்கு இயேசு சொன்னதே பிடிக்குது, யார் வற்புறுத்தல, ஆனா எனக்கே ஜபக்கூட்டத்துக்கு போகணும் போல தோணுது. அப்போ இந்த விஷயம் எப்படின்னா, நம்ம ஜெனரேஷன்ல யாரோ ஒரு
பக்திமான், ஒரு ஜெபிக்கிறவங்க யாரோ இருந்திருப்ப நமக்கு தெரியாது. அந்த பாதிப்பு நமக்குள்ள வரும். சில நேரத்தில் நம்முடைய வம்ச வழியில யாரா கொலகாரங்க, ரத்த சிந்த வச்சவங்க, அதிக கோபப்பட்டவங்க, பிறருடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டவங்க நம் வம்ச வழியில இருந்தா அதுவும் நம்ம என்ன செய்யும்? நீங்க செய்யல. அப்போ அந்த பாதிப்பு இருக்கும்போது இவங்க நான் கோயிலுக்கே வர மாட்டேன், போ, நான் ஜபத்துக்கு வர மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கடுமையா பேசுவாங்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் நான் கோயிலுக்கு வர முடியாது, நான் ஆண்டவரத்தை வர முடியாது, என்னால கூப்பிடாத வச்சுக்காத அப்படின்னு அவங்க சொல்லல. அது அந்த வம்சாவளியில் பாதிப்பு. இது நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்றோம்? அவரே நோண்டிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம அப்படி வளரல. இப்ப நான் என்ன சொல்ற பாஸ்டர், யாரோ செஞ்ச தப்புக்கு இப்ப நான் என்ன பாஸ்டர் செய்யறது? இதை சொல்றேன் கௌரி. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் பாடுபட்ட அந்த நிகழ்ச்சி வருது. அதுல அந்த அந்த காரியங்களை குறித்து பேசிக்கிட்டே வருகிற போது ஏசாயா 53:8 அங்க சொல்லப்பட்டுகிறது, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? எல்லாரும் கவனிக்கணும். நம்ம எல்லாரும் ஆதாம் வழி வந்தவர்கள், அந்த வம்ச வழியா வந்தவங்க. ஆனா நாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருடைய ரத்தத்துக்குள், அவருடைய இந்த ஆவிக்குள் நுழையும் போது எவ்வளவு ரட்சிப்பு சாதாரணமானது. கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு பைபிள் தூக்கி நீங்க பிரேயர் மீட்டிங் வந்துட்டு அது ரொம்ப சீப் பண்ணப்படாதீங்க. நான் ரட்சிக்கப்படாத முன்னாடி வேற வம்சத்துல இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் கிறிஸ்துவின் வம்சத்தானாக இருக்கிறேன். ரட்சிக்கப்படும் பொழுது அவன் வாழ்க்கை மாறுகிறது, வம்சமே மாறுது. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. ரட்சிக்கப்படும் பொழுது நான் ஆதாமின் வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வம்சத்திற்குள் வந்திருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு சும்மா சாதாரண எடுத்துறாதீங்க, வம்சமே மாறிடுது. அதனாலதான் அதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் வியாதி, எப்ப பார்த்தாலும் வேலை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. ஆனா இன்று கர்த்தர் எவ்வளவோ இப்ப என்ன சொன்னா, அந்த வம்சத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப அந்த வம்சாவளி ஒருவேளை இன்றைக்கு புதிதாக யாராவது வந்திருக்கிறாரா, இன்னும் இந்த சத்தியத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாவிட்டால், ஆண்டவரே நான் முந்தின வம்சத்திலே இருக்கவே கூடாது. ஒருவேளை இந்த செய்தி உங்களுடைய முந்தின காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தாத்தாவோ பாட்டனோ அப்படிப்பட்ட தவறுகளை செய்திருந்தால் அல்லது நீங்கள் செய்திருந்தால் உங்க வம்சத்தை பாதிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இது ஒரு சிங்கம் மாதிரி அந்த சிங்காசன வாழ்க்கைக்கு போகாம என்ன செய்யுது? தடுத்து நிறுத்தும். நம்ம தப்பு பண்ணாட்டா கூட வேற ஒரு புலம்பல வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் அக்கிரமம் செய்தார்கள், நாங்கள் அதை சுமக்கிறோம். புலம்பல நீங்க வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில், எங்கள் பிதாக்கள் அக்கிரமம் செய்தார்கள், ஆனால் நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? எங்கள் தலையிலே சுமக்கிறோம். அதனால தான் நிறைய பேருக்கு டக்குனு கோபம் வருது. சிலருக்கு குழந்தையின்மை, சிலருக்கு ஆக்சிடென்ட், சிலருக்கு வருத்தம், சிலருக்கு வியாதி, எல்லாம் உள்ளுக்கூடி கிடக்கும் சொல்றோம். இது காரணம் என்ன? அந்த வம்சாவளி என்கிற செய்யும். இதை மனசுல வச்சுக்க. நம்ம கடைசியா ஜெபம் பண்ண பொழுது இதுக்கெல்லாம் நம்ம விடுதலைக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய சர்ச்சில் யார் இந்த வம்சாவளியினால் பாதிக்கப்பட்டவர் யாரும் இந்த திருச்சபையில் இருக்கவே கூடாது. எல்லாரும் கிறிஸ்துவின் வம்சத்தினர், எல்லாரும் இயேசுவின் வம்சத்தினர், எல்லாரும் இயேசுவின் வம்சத்தினர். அந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய அப்பாவுடைய சாட்சி திடீர்னு ஒரு நாள் அவருடைய டைரி எடுத்து பார்க்கும்போது எங்கள் தகப்பனார கைப்பட எழுதி வச்சிருந்தார். எங்கள் அப்பாவுக்கு வாலிப வயசுலே ஹார்ட் பேஷன் வந்தது, இறுதியல் வியாதி. அதுக்கு எங்கள் அப்பா எழுதும்போது என்றார், என்னுடைய தகப்பன் அநேக கொலைகளை செய்தவர், அதற்கு முன்பாட்டவர்கள், அதிகமான ரத்தம் சிந்த வைத்தவர்கள்,
இப்படிப்பட்ட சாபத்தினாலே இளைய வயதிலேயே எனக்கு இதய நோய் தாக்கிற்று என்று அவருடைய சரிதை எழுதியிருக்கிறார். பிறகு அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து அவர் வம்சாவளி மாறினால அவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வாதமாக. இது ஒரு பிராண சிந்திக்கும், சும்மா அழைக்கிற வாழ்க்கை கிடையாது சார். எல்லாரும் கவனமாக படிக்கணும் சார். சோத்திரம் பண்ணிக்கிட்டே செய்தியை கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையின் மாற்றம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த சிங்கத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கைகளை ஆண்டவருக்கு சொல்லுங்க. இரண்டாவது சிங்கம் என்னன்னா தேவ பழி. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். சிங்காசன வாழ்க்கைக்கு நீ போகணும்னு முயற்சி எடுக்கும் போது அங்க ஒரு இரண்டாவது சிங்கம் தேவ பழி இருக்கு. தேவ பழி என்ற ஒரு சிங்கம். பாஸ்டர், இயேசு கிறிஸ்து பழி வாங்குவாரா? வாங்குவார். இரக்கமுள்ளவன் சொல்றல இயேசுவ, அன்புள்ளவன் சொல்றல, என்ன சுமக்கிறவர் தாங்குறவன் சொல்றல, இந்த இயேசுவை நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், பழி வாங்குகிறவர். இப்ப இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சிங்கம் இந்த சிங்காசன வாழ்க்கைக்கு நீங்க போகாதபடி தேவனுடைய பழியினால் வருகிற பிரச்சனையை போராட்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ரோமர் 12:19 சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது. அப்ப தேவன் பழி வாங்குகிறவர். இப்ப என் பாரு என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற ஒருவரும் நீர் பழி வாங்குகிற நபரை யாரும் இருக்க. நான் 1000 முறை ஜெபம் பண்ணி கர்த்தரே என்ன பழி வாங்கிட்டு இருக்கிறார் எனக்கே தெரியல. ஆனா அவர் பழி என் மேல இருந்துகிட்டே இருக்குன்னா நான் எப்படி அந்த சிங்காசனத்தை ரீச் பண்ண முடியும்? சார் கொஞ்சம் கவனிங்க சார். கர்த்தர் என்ன பழி வாங்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் தான் என்ன பழி வாங்குறாருன்னு தெரியாமலேயே கர்த்தாவே எனக்கு விடுதலை தார், எனக்கு விடுதலை தார் சும்மா கண்டபடியே நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நான் என்னைக்கு சிங்காசன வாழ்க்கையை தொடுவேன்? பழி வாங்குதல் எனக்குரியது. கொஞ்சம் கவனிங்க. சிலருடைய வாழ்க்கையின் பிரச்சனை, போராட்டம், கடினம், முன்னேறாத தன்மை தேவனுடைய பழி வாங்குதலாக இருக்கலாம். ஆண்டவர் 3 காரியத்துக்காக பழி வாங்குவார். நம்பர் 1, மனுஷ ரத்தத்தை சிந்தனா அவர் பழி வாங்குவார். ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டது, காயினை அவர் பழி வாங்கினார். நான் சொல்றதெல்லாம் வசனத்துக்குள்ள இருக்கிறது, நீ தேடி பார்க்கணும். ரத்தம் சிந்துதல், இன்னொரு ரத்தம் சிந்தறதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா அவர் பழி வாங்குவான். அந்த பழி மேல இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களா, ஆனா அந்த பழி உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு பாருங்க. இரண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமா செயல்பட்டா அவர் பழி வாங்குவார். இது நான் என் ஆலயத்துக்கு வாங்கும் பழி என்று பைபிள் இருக்கிறது. சர்ச்சுக்கு விரோதமா, அவருடைய ஆலயத்துக்கு விரோதமா யார் எதிர்ப்பா செயல்படுறாங்களோ அவங்க மேல தேவ பழி இருக்கும். தெரியாது. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை வரும், ஆனா இதனால தான் வருதுன்னு தெரியாது. இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நல்ல நான் சொல்லும் போதே ஆத்மாவை சிந்திச்சுட்டே செய்திருக்கோம். நான் திருச்சபைக்கு விரோதமா எந்த விதத்திலையும் ஆகினோம் நான் தவறு செய்தேனா, சபையினுடைய முன்னேற்றத்தை, சபையை குழப்ப, சபைக்குள் இருக்கிற ஒரு ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு நான் ஏதாகிலும் ஒன்றை செய்தேனா? நீங்க 1000 நான் மைக்க பிடிச்சு நான் பேசுறேன், எனக்கு தான் அந்த செய்தி. ஏதாவது செஞ்சனா நீங்க சிந்திக்கணும், சிந்திக்காம வீட்டுக்கு போகக்கூடாது. 3வது, கர்த்தர் அழைத்த அல்லது கர்த்தர் பரிசுத்தமாக்கின ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டால் அவர் பழி வாங்குவார். நல்லா கவனிங்க. ரத்தம் சிந்தனா அவர் பழி வாங்குவார். இரண்டாவது,
ஆலயத்துக்கு விரோதமா செயல்பட்டா பழிவாங்க. சொன்னார், ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் சொல்லுங்க, நான் அவனை எடுப்பேன். மூணாவது, ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமா சென்றால் நடவடிக்கை எடுத்தார். ஒரு மோசடிக்கு விரோதமா ஒரு மீறியா கொடுக்கணும், கர்த்தர் பழி வாங்கினாரா வாங்கலையா? இந்த சமாச்சாரம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டருக்கு விரோதமா ஒரு தொன்னப்பட்டாரு. கால இருக்கிற செருப்பை கழட்டி கையை ஓங்கிட்டார். பாஸ்டர் மேடையில் இருக்கிறாரு. ஒருத்தர் கோவப்பட்டு செருப்பை ஓங்கிட்டார். தலை வரைக்கும் இப்படி ஓங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் செருப்பை கீழே போட்டு செருப்பை போட்டு அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இந்த செருப்பை தூக்குனார் பாருங்க. அவருக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் ஆகி அப்புறம் பிள்ளை பிறந்தது. அவருடைய பிள்ளை இப்படி பிறந்துச்சு. அது கவனிங்க ப்ளீஸ். அந்த அந்த ஊழியக்கார் வச்சுக்கிறாரே, அந்த ஊழியக்கார் சொல்லி தான் நான் இந்த செய்தியை சொல்றேன். பாஸ்டர், இன்றைக்கு இந்த கையோடு நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது காரணம் எங்க அப்பா ஒரு பாஸ்டர் பிறந்தமா எந்த கையில செருப்பை ஓட்டினாரோ அந்த கை எனக்கு முடமாயிடுச்சு. முடமா நான் பிறந்தேன். பழிவாங்கும் தேவன். கவனிங்க. இப்போ எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க. என் மேல தேவ பழி இருக்கிறதா? இந்த பழி இருந்தா இது ஒரு சிங்கமா தடுத்து நிற்கும், மேல ஏற விடாது. ஊழியக்காரனுடைய அழைப்பு அவ்வளவு விசேஷமானது. அவன் என்ன ஊழியக்காரன், அவன் என்ன இது, இவன் என்ன இது அப்படின்ட்டு நம்ம சில வேலைகளை சாதாரணமாக பேசுவது, பிறகு சிரித்து பேசுகிறோம். ஆனால் அவருக்கு அது விசனம் உண்டாக்குறது. மோசே விரோதமாய் ஆரோன் பேசும்போது மோசேக்கு பெரிய பாதிப்பு இல்லை. கர்த்தர் அதனால் கோபம். அல்லேலூயா. எதுக்காக நான் பேச தெரியுமா? நீங்க சிங்காசன வாழ்க்கையை பெறலாம். அதுதான் நான் பேசுறேன். அல்லேலூயா. இந்த பழி, இந்த காரியம் உங்களுக்குள்ள இருந்தா பாருங்க. அப்போ இந்த பழி உங்களுக்குள்ள இருக்கு. நாங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கவனிங்க, அதான் செய்தி விசேஷமா சொல்றேன். இந்த பழி உங்க மேல இருந்தா நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நான் போயிட்டு ஆண்டவரே அப்பா அவன் தெரியாம செஞ்சப்பா அவனை மன்னிச்சிருப்பான்னு கர்த்தர் சொல்லுவாரு. என்னை விட நீ இரக்கம் உள்ளவனோ கேட்பாரு. என்ன பார்த்து ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இறங்காதவனுக்கு நான் இறங்க வேண்டும் என்று நீ ஏன் விண்ணப்பிக்கிறாய்? இரவு பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஒரு இடத்துல சவுலுக்கு விரோதமா கர்த்தரே சத்துருவா மாறுறார். சாமுவேல் ஜெபிக்கிறார். அப்போ சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நான் அவனுக்கு இப்போது சத்துருவா எதிரிட்டு வந்திருக்கிறேன், ஆகவே அவனுக்காக நீ விண்ணப்பம் பண்ணாத போய்விட்டேன். உடனே சவுல் கிட்ட வந்து சாமுவேல் சொல்றான், இந்த நெருக்கம் மனுஷனால் உனக்கு வந்தா நான் அவனுக்கு உதவி செய்யலாம், இந்த நெருக்கம் கர்த்தரால் உனக்கு வந்திருக்கிறது, அவன் தான் உனக்கு உதவி செய்யணும், நான் உதவி செய்ய முடியாது. ஐயா, நம்முடைய திருச்சபையில் ஒருவராயும் தேவ பழிக்கு ஆளாகக்கூடாது. அப்படின்னா என்ன பாஸ்டர் செய்வது? இன்னும் நீ செய்ய வேண்டாம். நானும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அல்லது நீ அப்பா தாங்கவே எப்படி ஆயுத பழி எடுத்து அதுவும் சொல்ல முடியாது. நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நீங்க அந்த பழியை நீக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டாரு. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நீ ஆராதித்து, அவரை ஸ்தோத்திரித்து, அவர் நல்ல உயர்த்தி உயர்த்தி பாடி நாமத்தை மகிமைப்படுத்த அந்த பழியும் மேல இருந்து அவர் நீக்குவார். அவரே அந்த பழியை உன்னை விட்டு நீக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிங்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? நான் சொல்றதெல்லாம் வெளியே வராதன்னு சொல்லிட்டு இருக்கேன். மூணாவது சிங்கம் உள் காயம் என்கிற சிங்கம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உள் காயம் என்ற சிங்கம். சொன்னா எல்லாருமே சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னொரு சத்தமா சொல்லுங்க. The reason of outer problem
emotional wounds. உள்காயம். சிலவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு சம்பவத்தினால உள் காயம் அடைஞ்சிருப்பாங்க. பாடுவாங்க, கை தட்டுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதனை செய்வாங்க, தசமா கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உள்ள ஒரு வெட்டு காயம் உள்ள இருக்கும். அது உங்க சின்ன வயசுல உங்களுக்கு நேர்ந்த ஒரு காயமா இருக்கலாம். ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல உங்க இதயத்துல அந்த காயம் இருக்கலாம். அந்த காயம் என்ன தெரியுமா செய்யும்? உள்ள அந்த காயம் உங்களுக்குள்ள ஒரு காந்த சக்தி மேல அந்த காயம் உள்ள இருந்துட்டு வியாதியா அந்த காந்தம் இருக்கும். சிஸ்டர், பிரதர், கவனிங்க, நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா செய்வீங்க, சிங்காசன வாழ்க்கைக்கு நீங்க வாழ்ந்துக்காக பேசிட்டு இருக்கேன். உள்ள ஒரு காயம் இருக்கும். அந்த காயம் நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க. அந்த காயத்துக்கு ஒரு காந்த சக்தி உண்டு. அது ஒரு வியாதியையும் வருத்தத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் அதை இழுத்து இழுத்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பீங்க, போராட்டத்தோடே நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பண்ணிட்டு இருப்பீங்க, போராட்டத்தோடே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த காயம் உள்ள இருந்துட்டு சகல பிரச்சனை இழுத்து இழுத்து கொடுத்துட்டு பிரதர், சிலர்லாம் இது யாருக்கு சொல்றா தெரியல, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ற. உள்ள இருந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கோம். சாகிற வரைக்கும் நீங்க அதுல அடிபட்டே தான் சாகும். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல இரக்கமா இருக்கிறதுனால, உங்களை விடுவிக்கணும்னு அவர் நினைச்சதுனாலதான் என் மூலமாக உங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு அம்மா அப்பா நீயா நானும் அசிங்கமா பேசிட்டு, துர்மார்க்கமான வார்த்தை பேசிட்டு அல்லது கோபமா பேசிட்டு, அந்த கணவன் போட்டு மனைவி அடி அடின்னு அடிக்கிற சின்ன பிள்ளை பார்த்து ஒரு உதாரணம் சொல்லு. எங்க டாடி எங்க மம்மிய அடிக்கிறார் அப்படின்னு அந்த பிள்ளை அப்படி ஒரு வாழையோட ஒரு சிவரிங் உண்டாகும், அப்படியே ஏழும் சம்பவம் நடக்கும், சண்டெல்லாம் முடிச்சிடும், பிள்ளை அப்படியே ஏங்கி தூங்கிடும். காலையில் எழுந்த உடனே அப்புறம் அம்மா அப்பா சரியாயிடுவாங்க. உடனே பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாங்க, சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளை அதுக்கப்புறம் சிரிச்சு விளையாட பேசும். ஆனா உள்காயம் உள்ளே இருக்கும். திடீர்னு அதை அலறி எழுப்போம், திடீர்னு ஒரு பயப்பட்டு எழுப்போம். நான் சொல்றேங்க, அவ பெரியவளாக வரைக்கும் அந்த உள்காயம் உள்ளதா இருக்கும். அப்படியே வளரும், சிரிக்க விளையாடும். அப்பப்ப அந்த காயம் அந்த சின்ன பிள்ளைய நிறைவேறப்படுறது வெளியே தெரியவே தெரியாது. நீங்க டாக்டர் கிட்ட இன்னும் போனா கூட டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவார். உள்ள ஒரு வெட்டு காயம். அப்போ அந்த பிள்ளை வாலிய பிள்ளை அப்படியே வளருவான். கல்யாணம் நடக்கும், ஒன்னு சொல்லும், எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லும். சில நாங்க மக்களோடு மக்களா பழகுறோம். ஒரு தாய் தகப்பன் எனக்கு தெரியும், பாசமா எப்படியாவது என் பொண்ணுகிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லுங்களேன். இன்னைய வரைக்கும் நாங்க போராடுறோம். அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே. அது 30 வயசுக்கு மேல 35 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுச்சு. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு காயம். அப்படியே உள்ள இருக்கிறவங்க காயப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலது இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லும், ஒரு சிலது கல்யாணம் பண்ணாமே துர்மார்க்கமா நடக்கும், ஒரு சிலர் அந்த காயத்தோட கல்யாணம் பண்ணும். ஆனா அது வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்காது. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கும், போராட்டத்துக்கு மேல போராட்டம் வந்துட்டே இருக்கும். அதுக்கு அந்த சிங்காசன வாழ்க்கை கிட்ட போகவே முடியாது. அந்த காயம் உள்ள இருந்து சகல பிரச்சனை அதுக்குள்ள இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கும். இது பலவீனமாப்பட்டு போகும். அது என்னென்ன சாப்பிட்டாலும் என்னெல்லாம் பண்ணாலும் அதுக்கு ஒரு காரியம் நடக்காது. உள்காயம், அந்த உள்ள இருக்கிற காயம் அவங்களை அப்படி மாற்றும். இந்த காலவேளையில் உங்களுடைய காலத்தில்
ஏதாயினும் உங்களுக்குள் வெட்டுக்காயம் இருக்கிறதா? சின்ன வயசுல எங்க அப்பா செத்த புதுசு, சின்ன பையன் நானு. அதுதான் நான் ஒவ்வொரு விஷயத்தை ஸ்டபர்னா சொல்றேன் அப்படின்னா நான் ஃபீல் பண்ணாத எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். சின்ன பையன், எங்க அம்மா கணவனை இழந்து இருக்கிறாங்க. என்ன துக்கமே தெரியாது எனக்கு. எங்க அப்பா செத்தாரு, நாங்கள் மாடி இருந்தோம். சாவுனா என்ன, வருத்தம் ஒன்றும் தெரியாது. ஒரு சில காரியங்கள் மனசுல பதிந்தது. ஒரு சர்ச்ல இருந்தே சொல்றாரு, எப்ப சர்ச் விட்டு போனா நீங்க இருக்கிற வீட்டுக்கார செத்துட்டார்ல, சர்ச்சை விட்டு போக வேண்டியதுதான். ஏன் தசபாவத்தை காணிக்க வாங்கி சர்ச்சுக்குள்ளேயே இருக்கான்னு பாக்குறியா? வேற ஒரு ஊழியக்கார போன சீக்கிரம் போ அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க அம்மா அந்த வார்த்தை கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்குள்ள ஒரு வீட்டுக்காய விழுந்துச்சு. நான் இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டேன். ஊழியத்துக்கு வந்த பிறகும் அந்த காயம் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த காயம் எனக்குள்ள இருந்து சரியா ஜெபிக்கா விடாதபடி, தேவனுக்குள் நெருங்காதபடிக்கு அதை நினைக்கும் போது சொல்லிட்டாங்க. அப்ப நான் இது மாதிரி சொல்லும் போது சிங்காசனத்தை பின்வாங்கிறேன். இந்த காயமே என்னை பின்வாங்க வைக்குது. வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரா, பெரியய்யா, பெரியம்மா, நீ சின்ன வயசுல ஏதோ ஒரு சம்பவம் உனக்குள்ள காயம், வெட்டுக்காயம் இருக்கும். நீ பெருசான போது கூட அந்த சிந்தனை அடிக்கடி வரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பின்னடை வருகிறது. நான் சொல்றேன், அந்த காயங்கள் நமக்குள்ள ஆரட்டும். காயத்தை ஆண்டவர் நீக்குவாராக. இந்த காயம் நம்ம விட்டு நீங்கணும். பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? அம்மா, வாலிப தங்கச்சி, சில வாலிப பிள்ளைகள் முரட்டுத்தனமா இருக்கும். சர்ச் பண்ண முடியாது. அப்படிதான் இருப்பேன். நான் லேட்டா தான் வருவேன். யார் என்ன சொல்ல கேட்க மாட்டேன். பாஸ்டே சொல்லிட்டுங்க, நான் அப்படித்தான் இருப்பேன். உள்ள ஏதோ ஒரு காயம் இருக்கு. அந்த காயம் சிலவங்களுக்குள்ள இருக்க முரட்டு பிள்ளைங்களா இருப்பாங்க. எதுக்குமே அடங்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க சிங்காசனத்தை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்ப இப்படியே என் காலத்தை முடிக்க கூடாது. பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? உங்களை யார் காயப்படுத்தினாலும் நீங்க சிந்திக்கிறீங்களோ, இந்த உபவாசத்தினால அவங்கள மனசார மன்னிங்க. எந்த யாரா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்து எதோ நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்க தாய, உங்க அப்பா ஏதோ ஒன்று செஞ்சான்னு சொல்லி சின்ன வயசுல உங்களுக்கு காயப்பட்டிருப்பீங்க. ஆனா சர்ச்சில் வரைக்கும் எல்லாம் பண்றீங்க. ஆனா இன்னும் மன்னிக்காதனால அந்த காயம் ஆறாம இருக்கு. இன்றைக்கு யாரா இருந்தாலும் நமக்கு வேண்டியது இப்ப சிங்காசன வாழ்க்கை. அந்த சிங்காசன வாழ்க்கைக்கு அந்த உள்காயம் தடை பண்ணது. அப்போ நான் என்ன செய்யறேன்? மனசார அதை நான் மன்னிக்கிறேன். அந்த நபரை மன்னிக்கிறேன். எனக்குள்ள காயத்தை உண்டாக்குற அந்த நபரை நான் மன்னிக்கிறேன். ஏன்னா நான் அப்படி ஜெபிச்சு ஜெயமிட்டனால தான் உங்களுக்கு சொல்றேன். எனக்குள்ள சில காயங்கள், அந்த காயம் எனக்குள்ளே ஏற்படுத்துறது காரணமா இருந்தவங்கள ஆண்டவரே நான் மனசார மன்னிக்கிறேன். ஆண்டவரே, இனி அவர்களை குறித்த எண்ணம் எனக்கு வேண்டாம். இனி எனக்கு நீங்க தான். உங்களுடைய கல்வாய் தழுக்குள்ள காயம் என் இதய காயத்தை எடுத்து போடட்டும். எனக்குள்ள எந்த காயம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அதுக்காக நான் விசேஷமா ஜெபித்த போது அந்த காயத்தை அவர் எனக்குள்ள ஆற்றினார். கைகளை கத்தரை சொல்றேன். இந்த காயம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எங்க போக முடியாது. சத்தமா சொல்லுங்க. சகோதரர்களே, சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. உனக்குள்ள காயம் இருக்கிற வரைக்கும், சத்தம் நல்லா கேட்கணும். எனக்குள்ள காயங்கள் இருக்கிற வரைக்கும் சிங்காசனத்தில் போக முடியாது. என்ன செய்ய போறோம்? எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு காயத்தை உண்டாக்குனவங்க அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் என்ன சொன்னாலும் சிங்காசன வாழ்க்கைக்காக மனதார அவர்களை நான் மன்னிக்கிறேன். அதான் பிரேயர். சும்மா என்னமா தோத்திரத்துக்கு போறதில்லை. இப்படியெல்லாம் ஜெபிக்கணும். மனசார சொல்லப்பா அவர்களை நான் மன்னிக்கிறேன்.
அப்படி சொல்லிட்டு போங்க. அந்த உள்காயம் இருக்காது. அதனால ஒரு வேலை உனக்கு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை இப்பவே அப்ப அந்த காயங்கள் உங்களுக்குள்ள அப்படி. அடுத்தது தீர்ப்புகள் என்கிற சிங்கம், ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், காலம் நிறைவேறாததற்கு முன்னம் யாதொன்றை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு செய்யாதிருங்கள். யாரை குறித்து நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. இது ஒரு சிங்கம். கவனிங்க, ஒரு அம்மா ஒரு பொண்ணை பார்த்து நீ உருப்பட மாட்டேன்னு தீர்ப்பு சொல்லிட்டா அந்த பொண்ணு மேல தீர்ப்பு அப்படியே இருக்கும். ஒரு அப்பா தன் பையனை வருதே நீ உருப்பட மாட்டா அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பு அந்த பையன் பேர்லயே இருக்கும். ஒரு கணவன் மனசார தன் மனைவிய ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா அந்த தீர்ப்பு அப்படியே இருக்கும். அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு செய்யாதிருங்கள். ஏன் சொன்னாரு? நான் சொன்னா அது நடக்கும். சில நேரத்துல தீர்ப்பு சொல்லிடுறோம், நம்ம மேல சில தீர்ப்புகள் நாம் சுமந்துட்டு இருக்கோம். நீங்க சிலருக்கு தீர்ப்பு அளிச்சிருக்கலாம், அல்லது வேற யாரும் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கலாம். ஒரு சர்ச்சி தீர்ப்பு சொன்னதான் மாத்தா முடியாது. அந்த மாதிரி சில தீர்ப்புகள் சில மேல ஒரு அட்டை ஒட்டுவது போல ஒட்டிட்டு இருக்கும். அந்த தீர்ப்பே சில சிங்காசனமா இருக்கும், சில சிங்கமா இருக்கும். அந்த சிங்காசனத்துக்கு போகாதபடி அந்த தீர்ப்பே அவங்க மேல இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு உங்க மேல இருக்கிற தீர்ப்பை ஆண்டவர் இந்த நாளில் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த தீர்ப்பு மாறும் போது நீங்க ஜெயிக்க போறீங்க. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு நான் கிருபையா சொல்றேன், உங்க பிள்ளைகளை அவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. அதே போல ஒரு ஊழியக்காரன் தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. சில வேளையில கண்ணிய குறைவினால சில நேரங்களில் அப்படி சொல்லிடுறோம். தப்பு, நான் மாத்திக்கணும். சில பேர்ல கோபம் வரும், ஆனா தீர்ப்பு சொல்லிடாதீங்க. சில நேரத்துல கோபம் வரும், கோபம் கூடுவேன், சரி எங்கேயாவது போய் நல்லா இருப்பா, அந்த கோபத்தை அப்படி சொல்லிட்டோம். தீர்ப்பு சொல்லக்கூடாது. காலம் நிறைவேறாததற்கு முன்பே. அதே போல பிள்ளைகள் ஒரு அம்மா தீர்ப்பு சொல்ற மாதிரி இங்க நடக்காத. உங்க தாயின் வாயில விழுந்துடாத, உங்க தகப்பட்ட வாயில விழுந்துடாத. மனைவியே, உன் புருஷ வாயில நீ விழுந்துடாத, மனைவியுடைய வாயில விழுந்துடாத, ஒரு ஊழியக்காரனுடைய வாயில நீ விழுந்துடாத. பிறரை பார்த்து தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க நடந்துக்காத. அருமையான வாலிப தங்கச்சி, வாலிபன் என்ன சொன்னது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்போது உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்து. பிள்ளைகளே, நல்ல தீப முஷ்டி அல்லா தின்னுங்கள், நீடித்த வாழ்வு உங்களுக்கு சொன்னது. யாருக்கு கீழ்ப்படியும்? கர்த்தருக்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும். தீர்ப்புல விழுந்துடக்கூடாது. நிறைய பேருக்குள்ள சிலர் யாரோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லிப்பாங்க. சில பாருங்க, வீடே கட்ட மாட்டாங்க, அது பேஸ்மெண்டோட நிற்கும், அப்படி எழும்பாது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் இது ஒரு வேற காரணமா இருக்கலாமோ? யாருக்கு தெரியும்? சகல ஆழங்களை அறிந்த அவர் இந்த சிங்கங்களுக்கு தேவன் நம்மை காப்பாற்றுவாராக. அருமையான பிள்ளைகளே, இந்த தீர்ப்புகளுக்கு
தேவன் நம்மை விளக்கி காத்துக் கொள்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் 4 குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். என்னென்ன குறிப்பு சொல்லியிருக்கேன்? சத்தமா சொல்லுங்க. முதல் குறிப்பு என்ன? வம்சாவளி சிங்கம். 2வது தேவனுடைய பணி. 3வது உள்காயம். 4வது தீர்ப்புகள். இந்த சிங்கங்கள் இந்த சிங்காசன வாழ்க்கைக்கு நேராக போகிறதுக்கு உங்களை தடை பண்ணிட்டு நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டு சமூகத்தில் வைத்து நடத்துவோம். ஆண்டு சமூகத்தில் ஏற்பணிப்போம். ஜீசஸ் ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்ண விசேஷமா ஜெபம் பண்ண தேவனிடத்தில் ஒரு அபிஷேகத்தோடு நான் வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க வாழ்க்கையில நெடுநாளாக ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஒரு வம்சாவளி பிரச்சனையா, அது ஒரு உள்காயமா, தேவ பழி உண்டால இருக்கா, அல்லது யாருடைய தீர்ப்பும் வாழ்க்கைய நரகமாக்கி இருக்கிறதா? எல்லாரும் கண்ணில் மூடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணில் மூடி ஆண்டவரே, இந்த சிங்கங்களை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். இந்த சிங்கங்களை தாண்டி சிங்காசன வாழ்க்கைக்கு போவதற்கு இந்த 4 குறிப்பிலே எந்தெந்த குறிப்புகள் நான் உட்பட்டவராக இருக்கிறேனோ அந்தந்த குறிப்புகளுக்கு என்னை விடுதலையாகும் என்று சொல்லி எல்லா கைகளும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி என்ற வேதத்திலே வசனங்களை வாசிக்கிறோம். நம்முடைய சிங்காசனத்திலே நாங்கள் உட்காருகிற ஒரு பெரிய சலாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கு உரியவங்களாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அதற்கு ஆதாரமாக சாலமோனுடைய சிங்காசனத்தை கொண்டு எங்களோடு பேசினீர். அந்த சிங்காசனத்தை நாங்கள் பெற வேண்டுமானால் சில பல சிங்கங்களை கடந்துதான் அந்த சிங்காசனத்தை பெற முடியும் என்று எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, வம்சாவளி என்கிற சிங்கத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய பழி என்கிற சிங்கத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உள்காயம் என்கிற சிங்கத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். தீர்ப்பு காலத்துக்கு முன்னே தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்கிற அந்த சிங்கத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு 4 காரியங்களை எங்களோடு கூட பேசினீங்க. ஆண்டவரே, இந்த முதல் பாக செய்தியிலே ஆண்டவரே, இந்த 4 அனுபவங்களுக்கும் என்னையும் சபை மக்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்கள் விடுதலையாகி சிங்காசனத்துக்கு உரியவர்களாக, சிங்காசன வாழ்வுக்கு உரியவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ ஜீவிக்க தேவன் கிருபை செய்வீராக. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு வரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி உடைய பிள்ளைகளுக்கு நன்றாய் விளங்கவும் ஆண்டவரே, அதை இறுதிய பலகையில் எழுதி கொண்டு அதற்கேற்றபடி வாழவும் எனக்கு என் சபை மக்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்யப்படுற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் திரும்ப உன் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.